வெல்கம் டு சிவகங்கை சமையல். இந்த வீடியோவில் ஒரு சத்து மாவு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சத்து மாவு வச்சு குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ எப்படி நம்ம கூழ் மாதிரி காய்ச்சறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காய வச்ச பால் 1 டம்ளர் எடுத்துக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா 2 அதாவது 200 ml நீங்கள் மொத்தமாக அதாவது தண்ணி பால் ரெண்டும் கலந்து எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பவுடர். அதை ஃபஸ்ட் நம்ம அதாவது அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவு நல்லா அந்த வெதுன்னு இருக்க பாலில் ஃபஸ்ட்டு அந்த பவுடரை ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கணும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஆறின தண்ணியிலையே இது மாதிரி போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் பால் சேர்க்க வேணாம்னா வெறும் தண்ணி மட்டும் 2 டம்ளர் சேர்த்து கூட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்களா, இப்போ நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் விடாமல் மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. ஃபோர்ஸாக கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாக கிண்டுங்க. நல்லா போரிங் கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நல்லா உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வரும். ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி நல்லா பொங்கி வருது மேலே. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் பாதாம், அதாவது 4 பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடயே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரையாது. ஏன்னா உங்களுக்கு திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பொடி சேர்க்க முடியாது இனிப்புக்கு. நீங்கள் இதில் குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு சேர்த்துடக்கூடாது, தெரிஞ்சிடும் பால். வெறும் தண்ணினா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். பனங்கற்கண்டு சேர்க்கறதுனா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சு கிண்டுங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சமாக வச்சு கிண்டுங்க. கடைசியாக கொஞ்சம் ஹையில் வச்சு 2 நிமிஷம் வைங்க. நல்லா பொங்கி வருது. இதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.